என்ன விஷயம் இந்த கோயில் குடியாரு சரியா அந்த கோயில் மங்களா இந்த கோயில் மங்களா சரியா அவரோட கதைக்கணும் என்ன காரணம் கூட அவரை கேட்கணும் இவரோட நீங்க அவரை கூட்டிக்கொண்டு ஒரு பிரச்சனை பாருட்டு என்னதுக்காண்டி அங்க கொடியேறத நிப்பாட்டு இங்க வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் ஒரு பிரச்சனை நாலு பேர் வந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். நாலு பேர் வந்து அந்த கோயில் நான் செல்லூரத்தை சேர்ந்தவன். எனது பேர் ஜெயா. இன்றைக்கு எங்களோட செல்லூர கடற்கரையில் இருக்கிற புனித அந்தோனியார் ஆலயத்தின் கொடியேற்ற விழா நடக்க வேண்டிய நாள். இந்த ஆலயத்தின் பெருநாள் சம்பந்தமாக கூட்டம் போட சொல்லி நாங்கள் பல தடவை எங்களோட பாதருக்கு அறிவிச்சிருந்தோம். ஆனால் சந்திக்க இல்லை. 4ஆம் தேதி வந்து எங்களை சந்தித்து 6ஆம் தேதி கொடியேற்றத்துக்குரிய அலுவலர் 4ஆம் தேதி வந்து கூட்டம் வைக்கிறார். 6ஆம் தேதி கொடியேற்றம் உண்டு. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நாங்கள் இப்போது கடல் வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலையும் எங்களோட கடற்தொழிலாளர்கள்ட்ட நாங்கள் போய் நிதிகளை திரட்டி இந்த பெருநாளை செய்கிறதுக்கு எங்களாலான உதவி முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிறோம். இங்கே நிற்கிற எல்லாரும் இதுக்காக பாடுபட்டவர்கள். இன்றைக்கு கொடியேற்ற வேண்டிய நாள். நான் எனது முயற்சியில் இந்த சகோதரம் இந்த ஃப்ரெண்ட்ஸின் ஒத்துழைப்போட அந்த கோயிலில் சேதமடைஞ்சு போய் அறந்து தொங்கி இருந்த லெவல் சீட்டை நான் புதுசாக அடித்து கொடுத்தேன். அந்த சீட்டு அடித்தது பிள்ளை, அதாவது அவருக்கு தெரியப்படுத்தாமல் நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி கோயிலுக்கு வந்தவர் அங்கே இருந்த ஆக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏயாவை வச்சு பூசை வையுங்கோ, நான் பெறமாட்டேன். இதை அறிஞ்ச நான் நேரடியாக என்னோட நான் 3 பேரை கூட்டிக் கொண்டு பங்கு தந்தையிட்ட போனான். போய் அவர்கிட்ட காரணம் கேட்க 6 லெவல் சீட் அடித்தது நான் தான். 6 கேட்டு அடிச்சேன். ஃபாதர், உங்களை கேட்காமல் அடித்தது பிள்ளை என்று சொன்னால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. நான் நல்ல நோக்கத்தில் அடிச்சினான். அதெல்லாம் பிஞ்சு தொங்கி போய் இருந்தது. நாளைக்கு வரவங்களை பார்த்தாங்கன்னா கோயில்காரங்க பகுடி பண்ணுவாங்க. அதுக்காக நான் செய்தேன். நான் ஃபாதர், உங்களுக்கு தெரியாமல் அறிவிக்காமல் செய்தது பிள்ளை என்றால் மன்னிச்சு கொள்ளுங்க. 1க்கு 2க்கு 4 தடவை நான் மன்னிப்பு கேட்டேன். அதை விட நான் செய்தது பிள்ளை, உங்களுக்கு பிடிக்க இல்லையா சொல்லுங்க, நான் கோயிலுக்கே வராமல் இருக்கிறேன். இந்த கொடியேற்றத்தை நிப்பாட்டாதேங்கன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொள்ளல. இங்கே ஜூதா கோயில் நிர்வாகத்துக்கு எல்லா வங்கடவோ இல்லை, ஜூதா கோயில் வங்கடவோ இல்லை, அந்த நாயில வங்கடவோ இல்லை. நாங்கள் இந்த பங்கு மக்கள் தான். இந்த மீனவரெல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டினது தான் அந்த அந்தோனியார் ஆலயம். அவர் இன மத வேறுபாடு எல்லாரும் அதுக்கு பங்களித்து தான் அந்த திருநாளை செய்கிறாங்க. இந்த எல்லாரும் தங்களோட பங்களிப்பை செய்திருக்கிறாங்க. ஆனால் இவர் எல்லாரையும் ஏமாற்றி இந்த கொடியேற்றம் இல்லைன்னு சொல்லி ஜூதா கோயிலில் இன்றைக்கு ஒரு பூசையை வச்சுட்டு போயிருக்கிறேன். நாங்கள் அங்கே போவோம், அவரை மன்னிக்கிறதாகவும் இல்லை, ஏற்றுக்கொள்றதாகவும் இல்லை. இப்போ அவரை சந்திக்கிறதுக்காக இங்கே நிற்கிற சகோதரர் எல்லாரும் இங்கே வந்தவரை வந்தவர், இந்த ஜூதாவிலுக்கு வந்தவர் நாங்கள் சந்திக்கணும்னு கேட்க பூசை முடிய சந்திக்கலாம்னு சொன்னார். பூசை முடிய மட்டும் எல்லாரும் காத்திருந்தாங்க. பூசை முடிய சந்திக்க போகிறோம், கதைக்கணும் பாதரன்னு சொல்ல 6 2 பேர் தண்டு அரை வீட்டுக்கு வாங்கோ, நான் கதைக்கலான்ட்டு போகிறார். நாங்கள் இல்லை, நீங்கள் மக்களுக்கு முன்னால் உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. ஆள் என்ன பழ விட்டது, என்ன பிரச்சனை, அந்தோனியார் கோயிலுக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை, எல்லாம் அடிச்சுட்டாங்க, கொள்ளையடிச்சுட்டாங்க, திண்டுட்டாங்க என்று கதைக்கிறீர்கள். அது என்ன பிரச்சனை என்றதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கோ. எல்லாத்தையும் சீர் செய்து நல்ல நிலைமை கொண்டு வந்து நல்லபடி பெருநாள் செய்கிறதுக்கு வழியை பாருங்க நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளையில் விட்டுட்டு போட்டார். இது
இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் சரியான ஒரு ஏமாற்றத்தை தருகிறது. கிறிஸ்தவ மக்கள் மட்டுமில்லை, சகல மதத்தை சேர்ந்தவர்களும் நினைக்கிறார்கள். இல்லாட்ட பங்களிப்பும் இருக்கு. இன்றைக்கு நாங்கள் இல்லாட்ட போய் காசுகள் வேண்டிக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் என்ன பதிலை சொல்றது? 4ஆம் தேதி அந்த கூட்டம் வைக்கல, படகுக்காரர்கிட்ட காசை வேண்டுவோம், ஆளுக்கு வீதம் போட்டு வேண்டுவோம், எல்லாம் ஓமன்னு சொல்லி கலைச்சிட்டு போன பாதர். நாங்கள் காசெல்லாம் வேண்டி ஆயத்தப்படுத்த இப்படி செய்துட்டு போட்டேன். இதை குரு முதல்வரோ ஆயரோ கவனத்துக்கு நாங்கள் தாரோம். இதை நீங்கள் கவனத்துக்கு எடுத்து எங்களுக்கு நல்ல முடிவை தருவணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்தோனியார் கோயில் பக்கம் பூசை வைக்கவோ எதுக்குமோ நாங்கள் விட மாட்டோம். போகிற போக்க பார்த்தால் சூதா கோயிலையும் எடுத்து பூட்ட வேண்டிய நிலப்பாடு ஏற்படும். ஏன்னா அவ்வளோத்துக்கு மக்கள் ஆத்திரம் அடைஞ்சிருக்கின்றார்கள். அவர் சரியான ஒரு பங்கு தந்தைன்னு சொன்னால் இன்றைக்கு நின்று அந்த கருத்தை சொல்லிட்டு போயிருக்கணும். ஒரு பங்கு தந்தை மன்னிப்பை ஏற்க முடியாத ஆள் என்றால் நாங்கள் வேறு யார்கிட்ட போகிறது? இதுக்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு தீர்வை தருவோம். நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் தொம்மை பிள்ளை. நான் இந்த கிராமத்தை சேர்ந்த நான். ஆரம்ப காலத்தில் இந்த அந்தோனியார் கோயில் ஒரு ஓலைக்கொட்டில் இருந்தது. ஓலைக்கொட்டில் அந்த அந்தோனியார் இருந்தவர். ஒரு முழங்கால் மட்டும்தான் அந்தோனியார் கோயிலுக்கு வெளியில் நின்று பார்த்தா தெரியும். அந்த கேவலமான ஒரு கொட்டில் இருந்த அந்தோனியாரை நான் கடத்தொழில் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக, செல்வபுரத்து கிராமத்து கடத்தொழில் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு என்னுடைய தலைமையின் கீழ் எனது கடத்தொழிலாளிகள் ஒன்று சேர்ந்து இந்த கோயிலை கட்டி முடிக்கணும்னு அவியலோட கலந்து ஆலோசித்து அவியலுடைய ஒத்துழைப்போட பாரிய ஒரு நாள் தொழிலை அந்த அந்தோனியார் கோயிலுக்கு கண்டு ஒதுக்கீடு செய்து அதில் வந்த காசுகளை சேர்த்து அந்த கோயிலை கட்டி ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து கொண்டு போனோம். போய்கொண்டிருந்த நேரத்தில் நிதி பற்றாக்குறையாகிவிட்டது. நான் திரும்ப வெளிநாட்டில் உள்ள எனது உறவுகள், சகோதரங்கள், பிள்ளைகள் சம்பந்தப்பட்டார்களை கதைச்சு அவியல் 40,000 50,000 உண்டு கோயிலுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தந்து அவியோட முயற்சியோட திரும்ப மிகுதி வேலைகளை செய்து முடித்து கொண்டு போய் திரும்ப காணாமல் திரும்பவும் பேருந்து வெளிநாட்டில் இருந்த ஒரு உறவோட கதைக்கு அவர் பேன் லேபல் சீட்டுகள் எல்லாம் செய்வதற்கான நிதி ஒதுக்கி தந்து அதை செய்து கொடுத்து மிகுதியும் கட்டி முடித்து அந்த கோயிலை நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு எனது ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்கி அந்த நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விட்டு நான் வெளியேறிவிட்டேன். அன்றையிலிருந்து வெளியிலிருந்து என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்போடு நான் கோயிலுக்கு செய்து வந்தேன். ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக அந்த நிர்வாகம் என்று ஒன்றிருந்து அந்த நிர்வாகம் ஊடாக கடற்தொழிலில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு போட்காரட்டையும் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த காசை வேண்டி பிரபலிக்கமான முறையில் விழாக்கள் செய்து கொண்டாடி கொண்டு வந்தவையர். போன வருஷம் இதே பாதரான் எங்களுடைய அந்தோனியார் கோயிலை ஒரு முழுமையான நோக்கத்தோடு அந்த ஒரு பூசையை செய்து சுத்தப்பிரகாசம் செய்து எங்களோட துறைமுகத்தை ஆசீர்வதித்து எதுவுமே செய்யாமல் தன்னுடைய விருப்பத்துக்கே தன்னிட்டவாறு பூசை முடித்ததும் கொண்டு அந்த சந்தியில் வைக்கிறதும் உடனே தூக்கி வந்து வச்சுட்டு பூசையை முடிச்சுட்டு சென்று விட்டார். அதே இந்த வருடம் முழுக்க எங்களுடைய தொழிலாளிகளுக்கு எந்த விதமான தொழில்களும் இல்லை, சரியான கஷ்டமும் துன்பத்தையும் தான் இன்று வரை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இப்போ கடந்த 4ஆம் தேதி திரும்ப அவர் தலைமைக்கு ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் எல்லாரும் பங்கு பெற்றினாங்க. அதில் ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு நிதிகளை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டு நாங்கள் திரும்ப நான் 2 நாளைக்குள் இவ்வளோ நிதி சேர்க்கிற கஷ்டம் பாருன்னு சொல்லி, அப்படி இல்லை 1,20,000 காசு வேண்டும் சொல்லி, சரி நாங்கள் அதை சேர்த்து தரோண்டு கடத்தொழிலாளிகள்கிட்ட ஒவ்வொரு டைம் 3,000 வீதப்படி அந்த காசை சேர்த்து
ஒழுங்குபடுத்தி பூசைக்கு அதை ஆயத்தப்படுத்துகிற காலகட்டத்தில் இன்று கொடியேற்றுறதாக அவர் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருந்தார். இன்று அது சம்பந்தமாக கொடி மரங்கள் எல்லாம் ஏற்பாடுகள் செய்து நாங்கள் வேலையோடு நின்றாங்கள். திடீரென்று எங்களுக்கு தகவல் வந்தது தான் கொடியேற்ற மாட்டேன், பூசைக்கு வைக்க மாட்டேன் என்று. காரணம் என்னென்னு சொல்லி கேட்டால் லெவல் சீட் அடித்தது பிள்ளையாம். லெவல் சீட் அடித்த பிள்ளையான்னு சொன்னால் என்ன காரணம்ன்றா தன்னை கேட்கலன்ற ரைட். அது சம்பந்தமாக அந்த லெவல் சீட்டு இப்போ எல்லாம் கலண்டு கொட்டுண்ட நிலையில் இருந்தபடியாக அதை அவுர்ச்சி செய்யணும் என்று எங்களோட சங்கத்தின் ஒரு செயலாளர் ஒரு உறவுகளோட கதைச்சு அதை அவர் செய்ய சொன்னபடியாக அவர் அதை செய்தவர். அது தப்புண்டு அவர் சொன்னதன் காரணத்தால் அவர் 4 முறை அவர் பங்கு தந்தையிடம் மன்னிப்பு கேட்டவர். மன்னிப்பு கேட்டு 4 முறை மன்னிப்பு கேட்டும் அவர் மன்னிக்க மாட்டேன்னுட்டார். ஆனால் ஒன்று வட்டம் குறிப்பாக அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதே ஃபாதரான் எங்களுக்கு பூசையில் வச்சு சொல்கிறார், ஒருவருக்கு ஒரு சமாதானம் சொல்லுங்கள்னு சொல்கிறார். ஆனால் பாவ மன்னிப்பும் கொடுக்குறார். ஆனால் அவர் மட்டும் எங்களுக்கு அவரை செய்த தவிர அவர் மன்னிக்கிறார் இல்லை. ஆகவே வருடத்தில் ஒரு முறை நடக்கிற இந்த அந்தோனியார் பெருநாளை இன்று எங்களுக்கு அந்த பெருநாள் இல்லாமல் செய்து அதே பூசையை இன்று யூதா கோயில் எங்களுக்குரிய கோயில் தான், அந்த எங்களோட பங்கு தான். அந்த கோயிலில் பூசை நடத்தி போட்டு அந்தோனியார் கோயில் பூசை வைக்க மாட்டேன்ற ஒரு நிலப்பாட்டில் அவர் போய்கொண்டிருக்கையில் எங்களை மக்கள் அவரை சந்திக்க வந்த நிலையிலும் அவர் சந்திக்க மறுத்து விட்டார். விரும்பினார் 2 பேர் வண்ணாங்குளம் பெரியாரைக்கு கோயிலுக்கு வந்து சந்திக்க சொல்லி போட்டு போகிறார். ஆனால் நாங்கள் பல முறை போய் கேட்டு எங்களுக்கு அனுமதி தரையில்லை. இந்த வருடமும் இந்த பூசை இல்லாமல் மீனவ மக்களை ஒரு கஷ்டத்து துன்பத்தில் கொண்டு வந்து விட்டுட்டார். ஆகவே இதை எனக்கு தெரிந்த விடயங்கள் இவ்வளதையும் ஆரம்ப காலத்திலேருந்து எனக்கு தெரிஞ்ச விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறேன். இது குரு முதல்வருக்கும் ஆயருக்கும் இது போய் சேரணுமென்றக்காகத்தான் நான் இதில் பேட்டி கொடுக்குறேன். ஆகவே எனக்கு தெரிஞ்சதை இதில் தெரியப்படுத்துகிறேன். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.